இன்றைக்கி வந்து மணத்தக்காளி புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மணத்தக்காளி காய் பழம் எல்லாம் பறித்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்குது. தக்காளி புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்குது. வெங்காயம் பூண்டு வரமிளகா 2 கருவேப்பிலை தழை. வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த காயை மட்டும் தனியாக எண்ணெய் ஊற்றி தனியாக வணக்கி எடுத்துக்கணும். இதை கொஞ்சம் நல்லா வணக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவு வணங்கிடணும். இப்போ இதை எடுத்துக்கலாம், குழம்பு தாளித்து விட்டுடலாம். பாருங்கள், சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு கூடவே கடலைப்பருப்பு. கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம், பூண்டு, வரமிளகா 2 மிளகா தான். கருவேப்பிலை, இது தக்காளி நல்லா வணங்கட்டும். பாருங்கள், தக்காளி இந்தளவு வணங்கிட்டோம். வணங்கிருந்து சிம்மில் வச்சுட்டு இந்த காய் வணக்கி வச்சுக்கிறதே இதிலேயே கொட்டிடலாம். இதையும் நல்லா வணக்கி விட்டு இது கூடவே 2 மிளகா தான் போட்டோம், காரம் பத்தாது. மிளகாத்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், உப்பு எல்லாம் போட்டு ஒரு பெரட்டி விட்டு புளி கரைச்சி வச்சதை ஊற்றி விட்டுருலாம். தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க, இந்த மாதிரி கொதிச்சு விட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் ஏதோ ஒன்று போட்டுக்கோங்க. கிளறி விட்டு உப்பு காரம் எல்லாம் பார்த்து பத்தலைனாலும் போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு சிம்மில் வச்சு விட்ருங்க. சிம்மில் வச்சு விட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் சிம்மிலே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடும். வந்ததை ஒரு கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், சாதத்துக்கு இந்த குழம்பு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், சுவையாக இருக்கும்.